நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். உனக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன். உதாசீனப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள் என் பிள்ளையே. நீ நினைத்ததை விட உன் வாழ்வு மிக சிறப்பாகவே அமையும். நம்ம சாயன்பர்கள் எல்லாருக்குமே சாயப்பாவோட முழுமையான ஆசிர்வாதமும் வெற்றியும் செல்வமும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை கேட்கலாம். சாயப்பாவின் முழுமையான ஆசிர்வாதம் சாய் அன்பர்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாயிராம். என்னுடைய குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் உன் சாயி தேவா. நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ, அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயி தேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு.
தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே, வருத்தப்படாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே. எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் என் காலடியில் வைத்து விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த பயம் உனக்கு எதற்கு? எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றுவேன். எனவே என் குழந்தையே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் குழந்தையே. எனவே இருப்பதை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். வெற்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம், அதிசயம், அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும் வரிசையாக. அதற்கூட சேர்ந்து உன் சாயப்பாவும் வருவேன், நான் இருக்கிறேன். நன்றாக யோசித்துப் பார். என் வாழ்வே இப்படித்தான். எதை நினைத்தாலும் அது எனக்கு தடங்களாகத்தான் வரும். என் விதி இப்படித்தான் எனக்கு எழுதியிருக்கிறது. என்னுடைய வாழ்வே இப்படித்தான் என்று புலம்ப ஆரம்பித்து விடுவாய். சுற்றி இருப்பவர்களே எனக்கு தடையாக இருக்கிறார்கள், என்னுடைய உற்றார் உறவுகளே எனக்கு தடங்கல்கள் செய்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். நிலையே இல்லாத இந்த உலகத்தில், நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில், அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவரவர் என்ன தோன்றுகிறதோ அவரவர்க்கு அப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். நீ நினைத்தது நடக்க வேண்டும், முடிய வேண்டும் என்ற விதி இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும், முடிந்துதான் ஆகும். அப்படி நீ நினைப்பதை தடுக்க வேண்டும் என்ற விதி மற்றவர்களுக்கு இருந்தால் அதை வந்து தடுக்கத்தான் செய்வார்கள். அந்த செயல் தடுக்கத்தான் படும். எது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதோ அதன்படிதான் உன் வாழ்வு நகரும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் எது நடந்தாலும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ விட்டுவிட்டாயென்றால் உன் வாழ்க்கையே அவ்வளவுதான் ஆகிவிடும். எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடியானால்
உன் வாழ்வில் நீ நிச்சயமாக பல மாற்றங்களை கொண்டு வரலாம். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டாயென்றால் உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவது, எப்படி பிரகாசமாக்குவது, எப்படி வெற்றியை அடைய செய்வது என்ற சிந்தனையை மட்டும் நீ செய். அதில் செயல்படுத்தும் வழியை நான் உனக்கு காட்டுகிறேன். நீ எண்ணம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் அந்த எண்ணத்தை, அந்த பக்தியை நான் உனக்கு சாதகமாக்குவேன். அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். நீ எதிர்பாராத அந்த நல்ல முடிவு, நீ நம்பவே முடியாத அந்த நல்ல முடிவை உனக்காக நான் ஏற்படுத்துவேன். என் கண்மணியான பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். நீ கவலைப்பட்ட விஷயம் ஒரு அதிசயத்தில் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார், உனக்கு அப்பொழுது புரியும். நீ எதிர்பார்த்து ஏங்கி நமக்கு இது நடந்து விடாதா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இக்கட்டான சூழ்நிலையில் உன் அருகில் இருப்பவர்களும், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுப்பவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மறந்து விடாதே. அவர்களுக்கு தக்க மரியாதையை செய்து கொண்டே இரு. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, உன்னை கீழ்த்தனமாக பார்த்தாலோ, முதலில் நீ நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? உன்னை நம்பு, உன் மனதை நம்பு, உன்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு. எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. குற்றம் காண்பதையே தொழிலாக வைத்திருப்பவர்கள் சொல்வதை கேட்டு, அவர்களுடைய சொற்களை கேட்டு மனம் வருந்தினால் நீ வாழ்க்கையில் என்ன ஒரு அடியையும் எடுத்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் உன் மனம் காயப்பட வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு மனம் ததும்பி வெதும்பி என்ன செய்வது, ஏது செய்வது என்று நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன்னால் வாழ்க்கையில் எந்த அடியையும் எடுத்து கூட வைக்கவே முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலையை விடு, நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். எப்பொழுதும் நான் இதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல சிந்தனைகளோடு இரு. நீ கவலைப்பட்ட விஷயம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்பவர்களிடம் மட்டுமே அந்த அன்பையும் கோபத்தையும் காட்டு. அப்பொழுதுதான் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் உன் அன்பையும் கோபத்தையும் உன் பாசத்தையும் வெறுப்பையும் உன்னை யாரென்றே புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டினால் உன்மேல் அவர்கள் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர உன் மீது எதுவுமே வரவே வராது. அது மட்டுமல்லாமல் எந்த மாற்றமும் நிகழவும் நிகழாது. உன்னுடைய அன்பையும் கோபத்தையும் நீ தவறான இடத்தில் காட்டினால் நீதான் மீண்டும் விமர்சிக்கப்படுவாய் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் கெட்ட காரியங்களின் பலன்கள் உனக்கு உடல் நோயாகவோ அல்லது மன நிம்மதி இல்லாமலோ அல்லது துன்பமாகவே உன் வாழ்க்கையில் உருவெடுத்து உன்னை வாட்டி வதைக்கும். நீ தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் சரி, தெரிந்தே செய்த தவறாக இருந்தாலும் சரி, உன்னை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். உன்னுடைய தண்டனை காலம் முடியும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும். தண்டனை காலம் என்று நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய கர்ம வினைகள்தான் நான் தண்டனை காலம் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறேன். உன் தண்டனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்காக வேறு யாரும் உன் தண்டனையை அனுபவிக்கவே முடியாது.
ஏனென்றால் நீ செய்ததுதானே நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதுவரை சகித்து கொண்டிரு. அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அடங்கியிருக்கும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியும் அடைவாய். அனைத்தையும் சகித்து கொள்வதற்கும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு போவதற்கும் அதற்கான சக்தியை நீ இறைவனிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள். உன்னை நிச்சயமாக இறைவன் கரை சேர்ப்பார். அது அவருடைய வேலை. நீ அதற்காக எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. நீ கவலைப்பட்ட விஷயம் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னுடைய விஷயம், கவலைப்படும் விஷயம், மனவேதனைப்படும் விஷயம் மகிழ்ச்சியாக மாறும் இதன் முடிவில். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கோ துன்பமோ நெருங்கும்படி நான் உன்னை விடவே மாட்டேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ செல்லும் வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அது வேறு எங்கும் போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்து அதை செயல்படுத்து. வெற்றி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. செயலை செய்வதற்கு முன்பே இதை செய்யலாமா, செய்தால் வெற்றி அடையுமா என்ற குழப்பத்துடனே ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையும் வெற்றியின் ரகசியம். பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே என்று நினைத்துக்கொள், தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் தழுவினாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு. உன் தடைகளெல்லாம் தகர்த்து எறிந்தே விடும் உன்னுடைய நம்பிக்கை. எந்தெந்த பொருள்களிலெல்லாம் மனமானது விலகி இருக்கிறதோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பமே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கே ஒரு செயலை செய்தால் அதுதான் தோல்வி. நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருந்தால் நீ எடுத்து வைக்கும் அடி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உன் இலக்கை தான் சென்றடையும். வேறு எங்கும் செல்லவே செல்லாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறக்காமல் உன் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வை. நம்மால் இதை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டவே செய்கிறது. உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது நம்பிக்கை வை. இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் உனக்கான வெற்றி பாதையாகவே இருக்கும். நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நெருங்கவும் நெருங்காது. நெருங்கவும் நான் விடமாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? வாழ்க்கையில் நீ வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் சில பல பிரச்சனைகளை சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுவது போல் உனக்கு வந்திருக்கும் இந்த அவமானங்கள், புறக்கணிப்புகள், அவமரியாதைகள், வேதனைகள் எல்லாமே உன் வெற்றிக்கான படிகளாகவே இருக்கும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரங்களில் இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டு புறக்கணித்துவிட்டு முன்னேறி வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு பின்னாலேயே நீ ஓடிப்போடிக் கொண்டிருந்தால் நீ முன்னேறும் காலம் உனக்கு தடைப்பட்டு விடுமல்லவா? எனவே சில சமயம் அனைத்தையும் சகித்துக்கொள். சில சமயம் அதை புறக்கணித்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கு
பின்னால் இருந்து கொண்டு நீ இப்படி வாழ்கிறாயே, உன் வாழ்க்கையை இவ்வளவு மோசமாக வாழ்கிறாயே என்று உன்னையே பற்றி புறம் பேசுபவர்கள் வார்த்தைகளை விட்டுவிடு. காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று படுகிறதோ அதை மற்றவர்களுக்காக மாற்ற எண்ணாதே. ஏனென்றால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களெல்லாம் உனக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஓடுவதை அவர்கள் சொல்வதற்காக, அவர்கள் பேச்சிற்காக நீ நிறுத்தினாயென்றால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் உன் வாழ்வில். உன் வாழ்வு அப்படியே தேங்கிவிடும். எனவே குழந்தையே, எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு. முயற்சித்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை நீ எட்டிப் பிடிப்பாய் மிக சுலபமாக. நீ ஓடிக்கொண்டே இரு. உன்னை பேசுபவர்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு புறம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் அங்கேயே தேங்கி நின்று கொண்டே இருக்கட்டும். முன்னேறிக்கொண்டே இரு. அவர்கள் கூறுவதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீ பின்னோக்கிதான் செல்ல வேண்டும் குழந்தையே. நீ பின்னோக்கி சென்றால் அவர்கள் இடத்திலேயே நீ நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். பின் வாழ்வில் நீ முன்னேறப் போகும் பாதையே உன் கண்களுக்கு தெரியாது.